சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. சோ என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது, உங்க வாழ்க்கையில நீங்க அழுதே புரண்டாலும் கண்டிப்பா விதிப்படி இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ அப்படி என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத விருச்சிக ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையா அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். அதற்கு முன்னாடி ஜூன் 21ஆம் தேதி ஆணி திருமஞ்சனமானது வருகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ மூர்த்திக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேகத்திற்கு தாங்க ஆணி திருமஞ்சனம் என்று பெயர் வைத்திருக்காங்க. இது ஆணி உத்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆணி மாதத்தில் சிதம்பரத்தில் 10 நாட்களானது திருவிழாவானது நடைபெறும். இந்த ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய சமயத்துல 30 முக்கோடி தெய்வர்களும் நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை காண சிவனுடைய சன்னதியில எழுந்தருள்வதாக ஐதீக ரீதியாகவும் சொல்லி இருக்காங்க. ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு ரசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிறவி பிணையிலிருந்து விடுபடலாம், செல்வம் சேரும், வாழ்வில் அனைத்து விதமான நலனும் கிடைக்கும், உங்களை படுத்திருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆணி திருமஞ்சன தரிசனம் கண்டிப்பா அனைவரும் பார்ப்பது முக்கியங்க. சோ இதுவரை நீங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் மறக்காம இந்த வருடம் ஜூன் 21ஆம் தேதி நடராஜருக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை நீங்க கண்ணார பார்த்து ரசிங்க. சிவபெருமானை அபிஷேக பெரியார் என்று அடியார்கள் சொல்வதுண்டு. அக்னி ஸ்வரூபமாக வழங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவரது மனம் மகிழும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவ ரூப திருமேனிக்கு நாள்தோறும் பாத்தீங்கன்னா அபிஷேகமானது நடைபெறும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வாங்க. ஆனா சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்படும் என்பது விதியாகவே சொல்லி இருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படும். இந்த அபிஷேகங்களை மக அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஷேகம் தாங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடத்தப்படும். இந்த 6 அபிஷேகங்களையும் கண்டு நடராஜரை தரிசித்து வழிபடக்கூடிய நேயர்களுக்கு ஆனந்தமயமான வாழ்க்கை கிடைக்குங்க. நடராஜரை நீங்க தரிசிக்கும் பொழுது நினைத்தது நடக்கும், நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லி இருக்காங்க. சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆணி மாதத்தில் நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை எனப்படும் ஆயிரங்கால் மண்டபத்துல நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். சோ இந்த அபிஷேகம் தாங்க 3 மணி நேரம் நடக்குமாம். அதாவது இதை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்வாங்க. தேவர்கள் ஈசனை வழிபடக்கூடிய காலம் என்பதாலேயே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடத்தப்படுவது வழக்கமாகவே சொல்லி இருக்காங்க. இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவருடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி சிவனுடைய அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்கள் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. சோ இந்த திருமஞ்சனமானது ஆணி அன்றைய நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரத்தில் விழுதால் நடராஜரை வழிபடுவது சிறப்புங்க. சோ ஜூன் 21ஆம் தேதி மறக்காம நடராஜரை வழிபாடு செய்து பாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூடாக பார்த்து ரசிக்கலாம். சோ இதனை தொடர்ந்து விருச்சிகம் ராசினியர்களுக்கு ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில முன்னேற்றங்கள் உங்களுக்கு பல கிடைக்க போகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்பவுமே உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வந்தா அதை குறைத்து கொண்டு அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நிச்சயமா யோசிப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயிரை எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும்
நீங்க நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டுமில்லாமல் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை நீங்க செலவு செய்வீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. வழக்கத்தை விட செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாகவே பேசுவது உங்களுக்கு நன்மையை தருவங்க. எதிர்பார்த்த பணம் வருவதற்கு உங்களுக்கு தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அலைச்சல் கூடுதல் செலவை நீங்க சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செலவுக்கு வீண் பழி கூட ஏற்க வேண்டிய நிலை உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க மிகுந்த கவனமா இருக்கணுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மனவருத்தம் ஏற்பட்டு நீங்களும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களிடம் பேசும்போது அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நிதானமாக இருப்பது நல்லதுங்க. உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முன்பின் யோசிக்காமல் பேசுவதை நீங்க முதல்ல தவிர்க்கணும். இந்த காலகட்டம் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். குடும்பத்துடன் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு செலவு உங்களுக்கு இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியங்கள் இப்போ உங்களுக்கு நடந்து முடியுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு வேலைகள் கிடைப்பது போல் இருந்து பின் நழுவி செல்லக்கூடிய சூழல் உருவாகும். சோ இதனால நீங்க பாதிப்படைய வேண்டிய அவசியம் இல்ல, கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. இந்த வாய்ப்பு போனா இன்னொரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. உங்களுடைய அயராத முயற்சியால் வெற்றி நிச்சயமா அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சில நேயர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். தொழிலில் பாத்தீங்கன்னா புதிய திருப்பங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய போட்டிகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆரோக்கியம் ரீதியா பாத்தீங்கன்னா ஏதாவது வைத்தியம் செய்து இருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே விருச்சிக ராசினியர்கள் பார்த்து நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. சோ ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.